தலைப்பு: தி போட்டோடிராமா ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 50. தானியேலின் கனவு. மற்றொரு காட்சி. பூமியின் 4 உலகப் பேரரசுகள். எஸ்தர் எனும் புகழ்பெற்ற பெர்சிய அரசி. அடிமைத்தனத்தில் இருந்த யூதர். சிதேக்கியாவுக்கும் மேசியாவுக்கும் இடையே இருந்த காலம் மிகவும் நீண்டது. இந்த காலகட்டத்தின் போது நேபுகாத்நேச்சருடைய சொப்பனத்தில் சிலை உருவத்தில் காட்டப்பட்டிருந்த புறஜாதி ராஜ்யங்களுக்கு தேவன் தற்காலிக ஆளுகையை கொடுத்தார். அவர்கள் உலகத்தினை தங்களால் இயன்றவரை சிறப்பாக ஆளுகை செய்வதற்கான அதிகார குத்தகையானது 7 காலங்களாக இருந்தது. அதாவது 7 அடையாள ஆண்டுகளளவும் நீடித்தது. ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை குறிக்கின்றது. சந்திர காலக்கணக்கின்படி வருடத்திற்கு 360 நாட்கள். எனவே 7 காலங்கள் என்பது 7 × 360 2520 வருடங்கள் ஆகும். அந்த காலப்பகுதி கிபி 1915 முடிவடையும் என்று தெளிவாக தெரிகின்றது. மற்றொரு விதத்தில் கூற வேண்டுமானால், பூமியின் மீதுள்ள புறஜாதிகளின் தற்காலிக ஆதிக்கமானது வெகு விரைவில் முடிவுக்கு வரும். அப்போது ஏற்ற காலத்தில் மேசியாவின் ராஜ்யம் அதனுடைய ஆளுகையை துவங்கும். இது தற்போதுள்ள சமுதாய அமைதியின்மை விளக்குவதாக தோன்றுகிறது. நேபுகாத்நேச்சர் ராஜா முன்வைக்கப்பட்ட இதே காரியத்திலுள்ள தேவன் தானியேல் தீர்க்கதரிசிக்கு வேறு விதமாக அடையாளங்கள் மூலமாக காட்டினார். அந்த மாபெரும் சிலைக்கு பதிலாக தானியேல் கொடிய மிருகங்களை பார்த்தார். புறஜாதிகளின் அரசாங்கங்கள் உலகத்தாருக்கு அத்தனை பிரம்மாண்டமாக இருக்கின்றன. ஆனால் தெய்வீக கண்ணோட்டத்திலோ அவை கொடிய மிருகங்களாக இருக்கின்றன என்பதே இதன் அர்த்தமாகும். வரலாற்றின் ரத்தம் தோய்ந்த பக்கங்களை பார்க்கும்போது நிச்சயமாக நம்மால் இதனை ஒப்புக்கொள்ள முடியும். உலகம் மிருகத்தனமான ஆட்சியின் கீழாக இருந்து வருகிறது. அது மிக சிறந்தவைகளை தனக்குத்தானே வழங்கிக் கொள்ள முடிந்தாலும் அராஜகம் போன்ற மிகவும் மோசமான நிலைமைகளையே கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. தானியேலின் சொப்பனத்தின் முதலாம் மிருகமாகிய சிங்கமானது பாபிலோனையும், 2ஆம் மிருகமாகிய கரடியானது மேதோ பெர்சியாவையும், 3ஆம் மிருகமாகிய சிறுத்தையானது கிரேக்க ராஜ்யத்தையும், அதன் 4 தலைகள் அலெக்சாண்டருக்கு பின்வந்த 4 தளபதிகளையும், 4வது மிருகம் ரோம பேரரசையும் குறிக்கின்றன. அதன் 10 கொம்புகளும் சிலையின் 10 கால்விரல்களுடன் ஒத்திருக்கின்றன. அதன் கண்களை உடைய முடிசூட்டப்பட்ட கொம்பானது அரசியல் அதிகாரத்தின் மத்தியில் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்ட சபை மண்டல அதிகாரத்தை அடையாளப்படுத்துவதாக பலரால் நம்பப்படுகிறது. தானியேலுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் காட்சி காட்டப்பட்டது. அதில் இந்த அரசாங்கங்கள் அனைத்தும் அங்கீகாரத்தை இழந்தன. மேலும் அவர்களிடமிருந்து ஆளுகையானது பிடுங்கப்பட்டு மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவருக்கு வழங்கப்பட்டது. அனைவரும் அவருக்கு ஊழியம் செய்து கீழ்ப்படியும்படியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம் நிரந்தரமான ஒன்றாக இருந்தது. மிருகத்தனமான எல்லா அரசாங்கங்களும் அழிக்கப்பட்டன. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 27 வசனங்கள். ஆமேன்.